ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு முயல் ஒன்று ஒரு காட்டில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சான். இங்கிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு ப்ளசன்ட் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சான். போகிற வழியில் பாம்பு ஒன்று ஒரு வலைக்குள்ளே மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறத இந்த முயல் பார்த்துச்சான். பார்த்தோன்னே அந்த முயலுக்கு ரொம்ப பாவமாயிருச்சான். அந்த ஸ்னேக்கை காப்பாற்றவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சான். அப்போ அந்த பாம்பு சொன்னிச்சான், நீ என்னை காப்பாற்று, உன் பல்ல வச்சு இந்த வலையை கடிச்சு நீ காப்பாற்று, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக் வந்து ப்ராமிஸ் பண்ணிச்சான். இந்த முயலும் கொஞ்ச நேரம் யோசிச்சான். அதுக்கப்புறம் அது மனசு கேட்காம என்ன பண்ணுதான், அதோட பல்ல வச்சு கடிச்சு அந்த பாம்பை வந்து காப்பாற்றிச்சான். பாம்பு வெளியே வந்தோடனே, என்னோட பொய்யான ப்ராமிஸை நீ நம்பிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அந்த முயலை பார்த்து சொன்னிச்சான். அந்த முயல் ரொம்ப பயப்படுதான், நீ எனக்கு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கேட்குதான். அந்த ஸ்னேக் அந்த முயலை சாப்பிட கிட்ட வரும்போது அங்கே ஒரு மான் வந்து அந்த ஸ்னேக்கை பயன்படுத்தி முயலை காப்பாத்திருச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுது? டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறதே நலம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. இந்த முயல் என்ன பண்ணுச்சு? அந்த பாம்போட ஃபேக் ப்ராமிஸை நம்பி என்ன பண்ணுச்சு? அது உயிரையே வந்து பணைய வைக்க பார்த்துச்சு. அவ்வளோ நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவோம்? மனுஷங்களை நல்லா கண்மூடித்தனமாக நம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்னை கைவிட மாட்டாங்க, என் ஃபேமிலி என்னை கைவிட மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருப்போம். பைபிள் என்ன போட்டிருக்கு? தன் தகப்பனும் தன் தாயும் கைவிட்டாலும் யார் நம்மளை சேர்த்துக்கொள்வார்? கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கொள்வார். ஸோ இந்த தாட்டோட இந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.